ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பிஎம் கிசானுடைய 21வது தவணை தொகை எப்பொழுது உங்கள் அக்கௌண்ட்டில் வர வைக்க போகிறாங்க, இதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். பிஎம் கிசான், பிரதம மந்திரியுடைய கிசான் யோஜனா 21வது தவணை அரசாங்கமே ஏற்கனவே 4 மாநிலங்களில் உள்ள விவசாயிகளின் கணக்குகளுக்கு பிரதம மந்திரி கிசான் சம்மன் யோஜனாவின் 21வது தவணையை மாற்றியுள்ளது. மற்ற மாநிலங்களில் உள்ள விவசாயிகள் இன்னும் 21வது தவணைக்காக காத்திருக்காங்க. 2000 ரூபாய் பணம் எப்பொழுது வெளியிட போகிறாங்க என்பதை நாம் கண்டுபிடிக்கலாம். பிரதம மந்திரியுடைய கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் 21வது தவணையை அரசாங்கம் ஏற்கனவே 4 மாநிலங்களில் மாற்றியிருக்காங்க. இன்னும் 21வது தவணை 2000 வரவுக்காக காத்திருக்காங்க. பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் கீழ் ஆண்டுதோறும் 6000 ரூபாய் தொகை 4 மாதங்களுக்கு ஒரு முறை 2000 அவங்களுக்கு மாற்றப்பட்டு வருகிறது. விவசாயிகளின் கணக்குகளுக்கு நேரடியாக டிபிடி மூலம் இது பணப்பரிமாற்றம் செய்யப்பட்டு வருகிறது. விவசாயிகளின் 21வது தவணை எப்பொழுது வரும்? பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் இதுவரை விவசாயிகளுக்கு 20 தவணைகள் விடுக்கப்பட்டிருக்கிறது. விவசாயிகள் எப்பொழுது வேண்டுமானாலும் 21வது தவணைக்காக காத்திருக்கிறார்கள். இது நவம்பர் 2025 முதல் பாதையில் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் இதற்கான எதிர்பார்ப்பை அரசாங்கமே அதிகாரப்பூர்வமாக அறிவிப்போம் அப்படின்றது எதிர்பார்க்கலாம். பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தின் 21வது தவணை 2025 வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இருப்பினும் அரசாங்கம் அந்த தேதியை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தவில்லை. விவசாயிகள் தங்கள் வங்கி கணக்குகளில் 2000 சுமூகமாக வர வைக்கப்படுவதை உறுதி செய்து கொள்ள இகேஒய்சி மற்றும் பிற சரிபார்ப்புகளை முடிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஆதார் பொருத்தமின்மை, தவறான வங்கி விவரங்கள் அல்லது நியமிக்கப்பட்ட தொடர்பு புள்ளியை விட தொடர்பு அதிகம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பிஎம் கிசான் வினவல்களுக்கு பொறுப்பான மாவட்ட அளவிலான அதிகாரியை பிஎம் கிசான் என்ற அதிகாரி வலைதளத்தை பார்வையிடுவதன் மூலம் கண்டறியலாம். முகப்பு விளக்கத்தில் அவர்கள் கீழே உருட்டி உங்கள் தொடர்பு புள்ளியை ஏதாவது வச்சுருக்கீங்க வியூஸ் என்பதை கிளிக் செய்து மக்களிடையே நேரடியாக விளையாடலை போன்று விளையாடுவார். இந்த பிஎம் கிசான்களுடைய 21வது தவணை தொகையை நீங்கள் பெறணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உடனடியாக உங்கள் அருகாமையில் உள்ள சேவை மையத்திற்கு சென்று உங்களுடைய நில சரிபார்ப்பு ஆவணங்கள் மற்றும் இகேஒய்சி உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை ரீஎன்ட்ரி போட்டுக்கிட்டு வந்தாலே போதும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கு புதுசாக இப்போ விண்ணப்பிக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம். pmkisan.gov என்ற இணையதளத்தின் அதிகாரப்பூர்வ பலத்தை வாழ்விடம் புதிய விவசாய போர்ட்டலை கிளிக் செய்து விண்ணப்பங்களை போட்டுக்கலாம். நில உரிமை சான்று மற்றும் வங்கி கணக்கு புத்தகம் போன்ற தேவையான தொடர்புடைய ஆவணங்களை பதிப்பெற்றி சமர்ப்பித்து கொள்ளணும். நிதி நேரடியாக விவசாயிகளின் கணக்குகளுக்கு மாற்றப்படும். இதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது. இகேஒய்சி எப்படி செய்வது? அதிகாரப்பூர்வ வலைதளமான pmkisan.gov.in போயிட்டு பார்வையிட்டு இகேஒய்சி செஞ்சுக்கலாம். உங்கள் ஆதார் மற்றும் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண் உள்ளிடப்பட வேண்டும். ஓடிபி சரிபார்ப்புக்கு பிறகு இதெல்லாமே விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முக்கியமான இம்பார்ட்டண்டான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் நிறைய விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன். பிஎம் கிசானில் அடுத்தடுத்த அப்டேட் வர இருக்குது. புதிய அப்டேட் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வாய்ப்புகள் கொடுக்க போகிறாங்க. ஓகேங்களா? நண்பர்களே, பிஎம் கிசானுடைய 21வது தொகை இன்னும் ஒரு சில தினங்களில் நமக்கு வெளியான உடனே அடுத்தடுத்த முடிவுகளை நம்ம பொறுத்து நம்ம பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பிஎம் கிசானுடைய 21வது தவணை தொகை எப்பொழுது உங்கள் அக்கௌண்ட்டில் வர வைக்க போகிறாங்க, இதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். பிஎம் கிசான், பிரதம மந்திரியுடைய கிசான் யோஜனா 21வது தவணை அரசாங்கமே ஏற்கனவே 4 மாநிலங்களில் உள்ள விவசாயிகளின் கணக்குகளுக்கு பிரதம மந்திரி கிசான் சம்மன் யோஜனாவின் 21வது தவணையை மாற்றியுள்ளது. மற்ற மாநிலங்களில் உள்ள
விவசாயிகள் இன்னும் 21வது தவணைக்காக காத்திருக்காங்க. 2000 ரூபாய் பணம் எப்பொழுது வெளியிட போகிறாங்க என்பதை நாம் கண்டுபிடிக்கலாம். பிரதம மந்திரியுடைய கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் 21வது தவணையை அரசாங்கம் ஏற்கனவே 4 மாநிலங்களில் மாற்றியிருக்காங்க. இன்னும் 21வது தவணை 2000 வரவுக்காக காத்திருக்காங்க. பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் கீழ் ஆண்டுதோறும் 6000 ரூபாய் தொகை 4 மாதங்களுக்கு ஒரு முறை 2000 அவங்களுக்கு மாற்றப்பட்டு வருகிறது. ஸோ விவசாயிகளின் கணக்குகளுக்கு நேரடியாக டிபிடி மூலம் இது பணப்பரிமாற்றம் செய்யப்பட்டு வருகிறது. விவசாயிகளின் 21வது தவணை எப்பொழுது வரும்? PM கிசான் திட்டத்தின் கீழ் இதுவரை விவசாயிகளுக்கு 20 தவணைகள் விடுக்கப்பட்டிருக்கிறது. விவசாயிகள் எப்பொழுது வேண்டுமானாலும் 21வது தவணைக்காக காத்திருக்கிறார்கள். இது நவம்பர் 2025 முதல் பாதையில் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் இதற்கான எதிர்பார்ப்பை அரசாங்கமே அதிகாரப்பூர்வமாக அறிவிப்போம் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தின் 21வது தவணை 2025 வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இருப்பினும் அரசாங்கம் அந்த தேதியை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தவில்லை. விவசாயிகள் தங்கள் வங்கி கணக்குகளில் 2000 சுமூகமாக வர வைக்கப்படுவதை உறுதி செய்து கொள்ள EKYC மற்றும் பிற சரிபார்ப்புகளை முடிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஆதார் பொருத்தமின்மை, தவறான வங்கி விவரங்கள் அல்லது நியமிக்கப்பட்ட தொடர்பு புள்ளியை விட தொடர்பு அதிகம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா PM கிசான் வினவல்களுக்கு பொறுப்பான மாவட்ட அளவிலான அதிகாரியை PM கிசான் என்ற அதிகாரி வலைதளத்தை பார்வையிடுவதன் மூலம் கண்டறியலாம். முகப்பு விளக்கத்தில் அவர்கள் கீழே உருட்டி உங்கள் தொடர்பு புள்ளியை ஏதாவது வச்சுருக்கீங்க வியூஸ் என்பதை கிளிக் செய்து மக்களிடையே நேரடியாக விளையாடலை போன்று விளையாடுவார். ஸோ இந்த PM கிசான்களுடைய 21வது தவணை தொகையை நீங்கள் பெறணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உடனடியாக உங்கள் அருகாமையில் உள்ள சேவை மையத்திற்கு சென்று உங்களுடைய நில சரிபார்ப்பு ஆவணங்கள் மற்றும் EKYC உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை ரீஎன்ட்ரி போட்டுக்கிட்டு வந்தாலே போதும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு புதுசாக இப்போ விண்ணப்பிக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம். pmkisan.gov என்ற இணையதளத்தின் அதிகாரப்பூர்வ பலத்தை வாழ்விடம் புதிய விவசாய போர்ட்டலை கிளிக் செய்து விண்ணப்பங்களை போட்டுக்கலாம். நில உரிமை சான்று மற்றும் வங்கி கணக்கு புத்தகம் போன்ற தேவையான தொடர்புடைய ஆவணங்களை பதிப்பெற்று சமர்ப்பித்து கொள்ளணும். நிதி நேரடியாக விவசாயிகளின் கணக்குகளுக்கு மாற்றப்படும். இதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது. EKYC எப்படி செய்வது? அதிகாரப்பூர்வ வலைதளமான pmkisan.gov.in போயிட்டு பார்வையிட்டு EKYC செஞ்சுக்கலாம். உங்கள் ஆதார் மற்றும் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண் உள்ளிடப்பட வேண்டும். OTP சரிபார்ப்புக்கு பிறகு இதெல்லாமே விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முக்கியமான இம்பார்ட்டண்டான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் நிறைய விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன். PM கிசானில் அடுத்தடுத்த அப்டேட் வர இருக்குது. புதிய அப்டேட் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வாய்ப்புகள் கொடுக்க போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ நண்பர்களே, PM கிசானுடைய 21வது தொகை இன்னும் ஒரு சில தினங்களில் நமக்கு வெளியான உடனே அடுத்தடுத்த முடிவுகளை நம்ம பொறுத்து நம்ம பார்க்கலாம். TRP மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற ஸோ நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.